வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். பெஞ்சாம் புயலுக்காக இன்றைக்கி மத்திய அரசுடைய தொகையான 944 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்காங்க. மத்திய அரசு இதை விடுவித்தது ரொம்ப நல்ல முடிவாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே பல துயரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒன்றுமே கொடுக்காத போது இப்போவாவது இதாவது கொடுத்தாங்களே, அதாவது ஒன்றுமே கொடுக்காததுக்கு கொடுக்கறது பெட்ரு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அதை நம்ம சொல்லியிருந்தோம், மோடி, அமித்ஷா இல்லை நிர்மலா சீதாராமன் யார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்ப போகுது. பிஜேபிக்காரங்க இன்றைக்கி அந்த விழுப்புரம் அங்கெல்லாம் போய் இனிமேல் போனாங்கன்னா மக்களுடைய பெரும் கோபத்துக்கு ஆளாக போகிறாங்க அப்படின்னு டெல்லிக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. இங்கே பிஜேபிக்கும் தெரியும். இங்கேருந்து சொன்னது என்னென்னா, ஐயா தயவுசெய்து இப்போ ஏதாவது போட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு ரோசம் வந்துருச்சு, அமைதியாக தான் இருந்தாங்க, திமுக அமைச்சருக்கே இந்த கதி, அப்போ தேவையில்லாமல் நம்மளாம் வந்தால் ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா ஒரு ரூபா கூட நம்ம கொடுக்காமல் இருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் பிஜேபி வளரலான்னு அண்ணாமலை நினச்சிட்டு இருக்காரு. ஜியோடைய முயற்சியை தடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ போகிற போக்கில் பார்த்தா திமுக கோபம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி பிஜேபி மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க மக்கள். உண்மைதான். கடந்த பல வருடங்களாக 30,000 கோடி கேட்டிருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 224 கோடி கேட்குறாங்க. இப்போ கூட தேசிய பேரிடர் அந்த இதிலேருந்து 944 கோடி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய குழு நாளைக்கு ஆய்வு பண்ண போகுது, ஆய்வு பண்ணி பிடிச்ச உடனே பணம் தரோன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு என்னங்க திடீர்னு தமிழ்நாட்டில் தேர்தல் வேறு இல்லை, எதுக்கு திடீர்னு இவங்க பணம் தராங்க? எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் வரும்ல, இவ்வளோ நாள் பணம் தராதவங்க திடீர்னு ஏன் பணம் தராங்க? அப்போ திமுக பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கும்போது இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறோம். திமுகவுடைய சாமர்த்தியம் இல்லை பிஜேபி ஏதோ ஒன்று பண்ணி இந்த அமௌண்ட் வாங்கிடுச்சு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது அது என்ன விஷயமா இருந்தாலும் திமுகவுக்கு நம்ம பாராட்டு தான். ஏன்னா இவங்க வலியுறுத்தியிருப்பாங்க, வலியுறுத்தாமல் கொடுக்க மாட்டாங்க, வலியுறுத்தியிருப்பாங்க, கொடுத்துட்டாங்க. ஏன்னா திமுக அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2000 ரூபா வரை கொடுக்க போகிறாங்க. அப்போ கஜானாவில் டாஸ்மார்க்கையும் மூணுங்கிறீங்க. அப்போ திமுகவுக்கு பலவிதமான நெருக்கடிகள். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவாக பார்த்தோம்னா இந்த தொகை போதுமானா இந்த தொகை தமிழ்நாட்டுக்கு போதாது. யானை பசிக்கு எலிப்புரி தான். ஆனால் பரவாயில்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மகாராஷ்டிரா 3200 கோடி, யூபிக்கு ஒரு 1700 கோடி, இது வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளை சேர்த்து பார்த்தாலும் 500 கோடி தான் முதல்ல. இப்போ இது ஒரு 944 கோடிங்கிறது ஒரு ஆறுதல் தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசையும் நம்ம பாராட்டுறோம். ஏன்னா நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களே, இதுக்கு எங்கே பாராட்டுனா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்களே, இவ்வளோ நாள் கொடுக்கலையே. இது ஒரு திமுகவுக்கு ஒரு பூஸ்டாக தான் இருக்கும். நம்மை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசு இப்போ அந்த மத்திய குழு பார்வையிட்டதுக்கு பிறகு தரவுன்னு சொல்லியிருக்காங்க, அதை இதோடு நிறுத்தாமல் கொடுத்தா நல்லது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பேசப்படுது. என்ன, ஒருவேளை பெஞ்சாம் புயலுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்தால் எதிர்ப்பு வரும். அது ரைட், எதிர்ப்பு வரதுக்காக யாரும் வரலன்னு வச்சுக்கோங்க. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் ஏற்கனவே சந்திரசூட் இருக்கும்போதே ஒரு ஷூட் பெண்டிங்கில் இருக்குது. இதே மாதிரி கர்நாடகத்தில் சித்தராமையா அரசு ஒரு வழக்கு தொடர்ந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாங்க. அப்போ ஒருவேளை தமிழ்நாடு அரசு மீண்டும் வழக்கு தொடர்ந்தால் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு, இந்த வழக்கு எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டு பிரகாரம் பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒன்றிய அரசு ரிட்டனில் கொடுத்துருக்காங்க பதில் கேட்டதுக்கு. அப்போ ஒன்றிய அரசு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கும். ஏன் இவங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளோ குறைச்சி கொடுத்தீங்கிறதுல மாட்டிக்குவாங்க. அதனால் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். இதை மனசு ஒத்து விடுவிச்சிருப்பாங்கல்ல, இவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் புரியும். ஒன்று, பிஜேபிக்காரர்கள் தொகுதிக்கு போனால் பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது விஷயம், உச்சநீதிமன்றம் போய் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா சிக்கலாக ஏற்பட்டுரும். அந்த வேலையை தான் தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இப்போயாவது ஒதுக்கினாங்களே, ஏன்னா நம்ம அண்மை தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பிஜேபியுடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பயந்துருச்சு. அந்த மாதிரி உள்ளர்த்தம் கூட நம்ம கற்பிக்கல. கொடுத்த வரைக்கும் சேமம், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நிறையா இருக்குது. அந்த அமௌண்ட்டையும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓரளவாவது பிஜேபி பிரச்சாரம் பண்ணுவதற்காக தமிழக மக்கள் இடம் கொடுப்பார்கள். இல்லைனா தமிழக மக்களின் மிகப்பெரிய கோபத்திற்கு ஏற்கனவே கோபத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இது இப்போ பத்தாது, இன்னும் கொடுக்க வேண்டுங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.